மனிதன் இரவு நேரத்தில் வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கதவு சிறிது திறந்திருந்தது. அவன் கதவை தள்ளி உள்ளே பார்த்தான். யாரும் இல்லை. யாராவது உள்ளே இருக்கிறீர்களா என்று கேட்டான். அமைதி மட்டுமே பதிலளித்தது. அவன் வீட்டிற்குள் நடந்து சென்றான். மேசையின் மேல் ஒரு கப் தேநீர் இருந்தது. அது இன்னும் சூடாக இருந்தது. அதை பார்த்தவுடன் அவன் இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. அந்த நேரம் பின்னால் இருந்த கதவு தானாக மூடப்பட்டது. ஆனால் அங்கு யாரும் இல்லை. அதே நேரத்தில் அவன் தரையை பார்த்தான். தரையில் ஒரு ஈரமான காலடி சுவடு இருந்தது. அது மெதுவாக அவன் நிற்கும் இடத்திற்கே வந்து கொண்டிருந்தது. அங்கே உண்மையில் யார் இருந்தார்கள்? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி வீடியோ எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டோரி ரைட் பண்ணிக்கோங்க. செகண்டு ஸ்டோரிக்கு தகுந்த பேக்ரவுண்ட் எடுத்துக்கோங்க. தேர்டு ஸ்டோரிக்கு தகுந்த கேரக்டர் எடுத்துக்கோங்க. ஃபோர்த்து கேரக்டரோட மூமெண்ட்டு ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. ஃபிஃப்த்து எடிட்டிங். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இமேஜ் சர்ச் பண்ண ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு சர்ச்சில் வில்லேஜ் ஹவுஸ் கார்ட்டூன்னு சர்ச் பண்ணிக்கோங்க. பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறையா இமேஜஸ் வரும். இதில் உங்களுக்கு என்ன இமேஜ் வேணுமோ அந்த இமேஜஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு டவுன்லோட் கொடுத்துக்கோங்க. இதில் வந்து வாட்டர் மார்க் இல்லாத இமேஜாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா காப்பிரைட் ப்ராப்ளம் வரும். நெக்ஸ்ட்டு இமேஜ் சர்ச் பண்ணலையே டீ கப் கார்ட்டூன்னு சர்ச் பண்ணிக்கோங்க. பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறையா இமேஜஸ் வரும். நான் இதை சூஸ் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு டவுன்லோட் கொடுத்துக்கோங்க. ஆல்ரெடி ஸ்டோரி ரைட் பண்ணிக்கோங்க. செகண்டு வந்து இப்போ பேக்ரவுண்ட் எடுத்துட்டோம். தேர்டு வந்து கேரக்டர். கூகுளில் சர்ச்சில் போயிட்டு பேக்ரவுண்ட் ரிமூவர்னு சர்ச் பண்ணிக்கோங்க. பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வெப்சைட் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்லோட் இமேஜில் போயிட்டு டீ கப் டவுன்லோட் பண்ணியிருந்தீங்க இல்லையா, அந்த இமேஜை வந்து ஓப்பன் பண்ணி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எழுதியிருக்க ஸ்டோரியில் என்னென்ன கேரக்டர் இருக்குதுன்னு பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கேரக்டர் எடுத்துக்கோங்க. குரோமோட்டோன்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஷாட் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதில் இருக்க கேரக்டரே யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதில் இருக்க கேரக்டரே யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நியூவாக வேணும் அப்படின்னா நீங்கள் நியூ கேரக்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து நியூ கேரக்டர் தான் யூஸ் பண்ண போகிறேன். கேரக்டர் சிம்பிள் இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதில் எல்லாம் நன் கொடுத்துருங்க. உங்களுக்கு நியூ கேரக்டர் வேணும், அது ஃப்ரீயாக வேணும் அப்படின்னா நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் கோல்டில் ஜாயின் பண்ணிங்கன்னா மெயில் சப்போர்ட் இருக்குது. டைமண்டில் ஜாயின் பண்ணிங்கன்னா மெயில் சப்போர்ட் அண்ட் டெலிகிராம் சப்போர்ட் ரெண்டுமே இருக்குது. நீங்கள் கோல்டில் ஜாயின் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்னா, வீடியோ ரிலேட்டடாக என்ன டவுட்னாலும் மெயிலில் கேட்டுக்கலாம். அது இல்லாமல் எங்கிட்ட இருக்க ஃப்ரீ கேரக்டர் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். அதே மாதிரி டைமண்டில் ஜாயின் பண்ணிங்கன்னா என்ன பெனிஃபிட்னா, மெயில் சப்போர்ட் அண்ட் டெலிகிராம் சப்போர்ட் ரெண்டுமே இருக்குது. மெயிலையும் டெலிகிராம்லேயும் வீடியோ ரிலேட்டடாக என்ன டவுட்னாலும் கேட்டுக்கலாம். அது இல்லாமல் ஃப்ரீ கேரக்டரும் நீங்கள் பை பண்ணிக்கலாம். நிறையா பேர் கேட்டிருந்தீங்க, யூடியூப்புக்கு தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணி கொடுப்பீங்களா, நீங்களே பண்ணி கொடுப்பீங்களான்னு கேட்டிருந்தீங்க. எனக்கு ஒர்க் இல்லை அப்படின்னா உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரம் ட்ரைவ் கிளிக் பண்ணி நீங்கள் நியூ கேரக்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் நியூ கேரக்டர் ஓப்பன் பண்ணிட்டேன். பேக்ரவுண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பேக்ரவுண்ட் கிளிக் பண்ணி பேக்ரவுண்ட் வந்து க்ரீன் ஸ்க்ரீனில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. எனக்கு ஃபஸ்ட்டு மூமெண்ட் வந்து சும்மா நிற்கிற மாதிரி தான் வேணும், அதனால் அப்படியே இருக்கட்டும். உங்கள்கிட்ட இருக்க ஸ்க்ரீன் ரெக்கார்டையும் ரெக்கார்ட் ஆன் பண்ணிக்கோங்க. இதுலேயும் ரெக்கார்ட் ஆன் பண்ணி கிளிக் பண்ணி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. அதில் ஸ்டாப் பண்ணும்போது இங்கேயும் ஸ்டாப் பண்ணிடணும். இங்கே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்டாப் ஆயிரும். நெக்ஸ்ட்டு மூமெண்ட் வந்து வாக் பண்ணுற மாதிரி வேணும். உங்கள் ப்ளஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை வாக் இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஓகே. இப்போ வந்து ரெக்கார்ட் கிளிக் பண்ணி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. தேர்டு மூமெண்ட் வந்து பார்க்குற மாதிரி வேணும். அதுக்கு வந்து லுக் அரவுண்டு ஹோல்டிங் ப்ராப்னு இருக்குல்லையே, அது கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. இதையும் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஸ்டோரிக்கு தகுந்த மாதிரி மூமெண்ட் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எடிட் பண்ணணும். கைன் மாஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மீடியாவில் போயிட்டு பேக்ரவுண்ட் டவுன்லோட் பண்ண இல்லையா, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. டீ கப் வந்து டேபிள் இருக்க மாதிரி இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் எடிட் பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் டோர் எப்படி ஓப்பன் பண்ணுறது க்ளோஸ் பண்ணுறதுன்னு போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் கண்டினியூ பண்ணால் ரொம்ப லென்த்தாக போகும். அது மட்டும் அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. லேயர் இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணி நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி எடிட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டே ஸ்டோரியை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ரெக்கார்ட் பண்ண வாய்ஸை வந்து இதில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆடியோ இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணி நீங்கள் வாய்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உங்களோட வாய்ஸே வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த வாய்ஸே வச்சுக்கலாம், இல்லைன்னா வேறு வாய்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே ஆடியோ இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு வாய்ஸ் சேஞ்சர்னு இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி வாய்ஸ் வேணுமோ அந்த வாய்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வாய்ஸை ப்ளே பண்ணிக்கோங்க. ப்ளே பண்ணிக்கிட்டே வாய்ஸுக்கு தகுந்த மாதிரி கேரக்டரை எடுத்துக்கோங்க. அந்த ஸ்டோரியில் பாதி டோர் ஓப்பன் பண்ணியிருக்கணும். அப்போ மீதி வந்து நீங்கள் எரேஸ் பண்ணிக்கோங்க. லேயரில் போய்ட்டு மீடியாவில் போய்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியாது, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கிராப் பண்ணிக்கோங்க.
ப்ரோமோ கீ இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இனேபிள் இங்கே மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளே பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா அதில் கட் பண்ணிடுங்க. இங்கே லேயர் இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ட்ரிம் ஸ்ப்ளிட் கிளிக் பண்ணி ஸ்ப்ளிட் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ப்ளிட் ஆயிரும். இப்போ எது வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் இங்கே வச்சுட்டு திரும்ப ஸ்ப்ளிட் பண்ணி டெலீட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டோரி ப்ளே பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு எந்த இடத்துல வந்து ஜூம் பண்ணணுமோ அந்த இடத்த ஜூம் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்டோரியில் மேஜிக் பார்க்கும்போது தேநீர் இருக்க மாதிரி காட்டணும், அதுக்கு வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. இந்த இடத்த ஸ்ப்ளிட் பண்ணிடுங்க. இந்த இடத்துல வச்சு ஸ்ப்ளிட் கிளிக் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு ஸ்ப்ளிட்டு எது வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இந்த பேக்ரவுண்ட் இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஃபேன் அண்ட் ஜூம் இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி இப்போ ஜூம் பண்ணுங்க. இந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு இங்கே ஈக்குவல் இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மோட்டு கேரக்டர் இந்த இடத்த தேவையில்லை இல்லை, இதை வந்து நீங்கள் எரேஸ் பண்ணிக்கோங்க. எங்கே வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு ஸ்டோரி க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அந்த ஆடியோவை ஃபுல்லாக ப்ளே பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி எடிட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் புரியும். எந்தெந்த பிளேஸில் எந்தெந்த பிளேஸில் கட் பண்ணணும், எந்த பிளேஸில் ஜூம் பண்ணணும், அது உங்களோட ஐடியா. நீங்கள் அது தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே வந்து அந்த கால் சுவடி இருந்துச்சு இல்லையா, அதை எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ஜஸ்ட் இது எப்படி பண்ணுறதுன்னு மட்டும் சொல்கிறேன், நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. இமேஜ் சர்ச் பண்ண ஆப் ஓப்பன் பண்ணி ஃபுட் ஃப்ரெண்ட் கார்ட்டூன் சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். உங்களுக்கு என்ன இமேஜ் வேணுமோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லேயரில் போய்ட்டு மீடியாவில் போய்ட்டு அந்த இமேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் இதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த சைடு வேணுமோ அந்த சைடு ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இதில் பிளெண்டிங் இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அனிமேஷன் இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இன் அனிமேஷன் இதில் அந்த பாப்புன்னு இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை பார்க்கும்போது வாக் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ திரும்ப இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்த ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ட்ரிம் ஸ்ப்ளிட் கிளிக் பண்ணிக்கோங்க. திரும்ப அந்த பாப்புங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. திரும்ப இன் அனிமேஷனில் போய்ட்டு பாப்புன்னு இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இங்கே இருக்கு இல்லையா, அடுத்த இதை வந்து மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த மாதிரி நகர்த்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக வரும். இந்த மாதிரி ஸ்டோரி ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அந்த ஸ்டோரிக்கு தகுந்த மாதிரி எந்தெந்த இடத்துல என்ன மூமெண்ட் கொடுக்கணுமோ அதை கொடுத்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து அந்த ஹாரர் சவுண்டு வந்துச்சு இல்லையா, அதெல்லாம் எப்படி கொடுக்குறது அப்படின்னா நீங்கள் வந்து வித்தவுட் காப்பிரைட் ஆடியோ வந்து நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன மியூசிக் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து சவுண்ட் எஃபெக்ட் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், மற்ற எதுவும் யூஸ் பண்ணிடாதீங்க, காப்பிரைட் ப்ராப்ளம் வரும். உங்களுக்கு ஓன் சவுண்டு வேணும் அப்படின்னா நீங்களே ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.